மிதுன லக்கணம். 12 லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் எங்க நின்னா என்னென்ன பலனை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு வரேன். அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க கிரகம் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசை அது எங்க நிக்குதோ அதுக்கான பலனும் கண்டிப்பாக வரும். ஓகேவா? கொஞ்சம் இந்த வீடியோ பெரிய வீடியோ தான், பாருங்க. ஜோதிடத்துல ஒரு பெரும்பகுதியை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்குது இந்த சூரியன்? 3ஆம் ஆதிபத்தியம். 3ஆம் இடங்கிறது முயற்சி, தன்னம்பிக்கை, இளைய சகோதரம், எழுத்து, குரல் வலிமை, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதையெல்லாம் தான் சூரியன் தன்னுடைய காரக அமைப்புகள்ல செய்யும். அரசியல் தொடர்புகள் நல்ல விதமாக கிடைக்கும். லக்னத்துல நிற்கும் போது அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான அறிவுகள் ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும். அரசியலுக்காக பேசக்கூடிய விஷயங்களும் நல்ல விதமாகவே இருக்கும். லக்னத்துல சூரியன் நிக்கலாம், தப்பில்லை. சரி, இரண்டாம் வீட்டுல 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல நிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான், ஒன்றும் தப்பில்லை. ஆனா இங்க பாவர் சேர்க்கை, இங்க செவ்வாய் சேர்ந்துருச்சு, சனி கீதை எங்கேயாச்சும் நின்று பார்க்குது, இந்த அமைப்புகள் எல்லாம் வரும். ஏன்னா 84ல பிறந்தவங்களுக்கு இங்க சனி நிக்க, அப்ப சூரியன் இங்க ஆடி மாசம் இந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு இங்க சூரியனுக்கு சனியன் பார்வையில நீக்கும் போது குடும்பத்துல என்ன பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பிரிவு இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி, சூரியன் 2ஆம் இடத்துல அவ்வளவு பெரிய சிறப்புகள் கிடையாது. சரி, 3ஆம் வீட்டுல சூரியன் ஓகே, ஏன்னா சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட நிக்குது. நிறைய கம்யூனிகேஷன், அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, பெரிய பெரிய ஆள்களுடைய தொடர்பு, அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்ல அறிவு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் 3ல சூரியன் நிற்கும் போது. சரி, 4ஆம் வீட்டுல சூரியன். 4ல சூரியன் தப்பில்லை. 3ஆம் அதிபதி 4ல நிக்கிறதுல எந்த விதத்துலையும் தப்பு ஒன்றும் கிடையாது. அது நல்ல விதமாகவே தான் போகுங்க. சரி, அதே மாதிரி 5ல நீசமாய் நின்றுதுன்னா கொஞ்சம் இடைஞ்சல் தான். சகோதர அமைப்புகள்ல கொஞ்சம் சிக்கல்கள் வருங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதி 5ல நிக்கிறது நம்மளுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கத்தான் பார்க்கும். அப்ப 5ல நிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. 6ல நின்னுது அப்படின்னா சகோதரோட பங்காளி சண்டை எல்லாம் வரும். சகோதர கூட சண்டை சச்சரவுகள், சொத்துக்காக சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் 6ல் இருக்கிற சூரியன். 7ஆம் வீட்டுல குரு வீட்டுல நிக்குது, தப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லது. 7ல நின்னா எந்த விதத்துலையும் தப்பு இல்லை, எல்லா விதத்துலையும் நல்லதுதான், எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. 8ல மறையுது. 8ல மறையும் போது இங்க சனி வீட்டுல வேற மறையுது. இங்க சனி கூட சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசம் தான். இதுவும் ஒரு நல்ல பலன்களை செய்யறதுக்கான அமைப்புகள் இல்லை. சரி, 9ல நிக்கலாம், தப்பே கிடையாது. இங்க காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். 212 பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இல்லைன்னா ஷேர் சொல்லிடுங்க. ஓகே ஓகே, நீங்க எந்த லக்னம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 263 பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். உங்களோட ஒவ்வொரு லக்னத்துல உங்க ஜாதக கட்டத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டு ஐயா சொல்றதை நோட் பண்ணிட்டே வாங்க. அதாவது நீங்களே நாளைக்கு ஜாதக படம் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நோட் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஓகே, சரி. இப்போ மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு இங்க கும்பத்தில் இருக்கிற சூரியன் எப்பவுமே பவர்ஃபுல்லுங்க. சிம்மத்துல நிக்கிற சூரியன் ஆட்சின்னு சொல்ற மாதிரி கும்பத்துல நிக்கிற சூரியனும் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு சமமானதுதான். இங்க பகையோ அப்படி இப்படின்னால எதையும் எடுத்துக்காதீங்க. கும்பத்துல சூரியன் நின்னதுன்னா அரசு வேலை உறுதியாக கிடைக்குங்க. இது எத்தனை ஜாதகத்துல வேணாலும் பார்த்தாச்சு. அதே மாதிரி கும்பத்துல சனி நின்னாலும் அரசு வேலை கிடைக்கும். சிம்மத்துல சனி நின்னாலும் அரசு வேலை கிடைக்கும். அரசியல்வாதி ஆக முடியும் நீங்க. அப்ப சிம்மத்துல சனி, கும்பத்துல சனி, கும்பத்துல சூரியன், சிம்மத்துல சூரியன், இப்படி எல்லாம் நிற்கும் போது அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும். அரசியலுக்குள்ள அவங்க போய் ஜெயிக்கிற அமைப்பும் நல்ல விதமாகவே கொடுக்கும். ஆக இங்க காரகோ பாபநாஸ்திங்கிறது எப்ப வேலை செய்யும்? இங்க பாவர் தொடர்போடு இருக்கும் போது சனியின் தொடர்பு வருது, கண்டிப்பா காரகோ பாபநாஸ்தி வேலை செய்யும். சனி இங்க நின்று பார்த்தாலும் சரி, செவ்வாய் இங்க நின்று பார்த்தாலும் சரி, காரகோ பாபநாஸ்திங்கிறது கொஞ்சம் வேலை செய்யும். காரகோ பாபநாஸ்திங்கிறது என்னங்கிறது தெரியலன்னா சொல்லிடுறேன். 9ஆம் இடங்கிறது அப்பாவை பத்தி சொல்லக்கூடிய இடம். சூரியன் அப்பாவை பத்தி சொல்லக்கூடிய கிரகம். அங்க போய் அந்த சூரியன் போய் 9ஆம் வீட்டுல நின்றுதுன்னா தந்தைக்கு ஆபத்து, கண்டம், மரணம் இதெல்லாத்தையும் கொடுக்குங்க. இதுதான் காரகோ பாவனாஸ்திங்கிறது. இது 9ல சூரியன் நின்னா மட்டும் நடந்துராது. அந்த சூரியனுக்கு சுபர் பார்வை இல்லாம பாவர் பார்வை இருந்தால் திசை நடந்தால் நடக்கும், உறுதியாக நடக்கும். ஓகேவா?
சரி, 10ல சூரியன் அரசியல்ல பேசுவாங்க இவங்களாட்ட அரசியல் பேசுறதுக்கு அரசியல்வாதினாலையும் கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க, அவ்வளவு திறமையா பேசுவாங்க. சுபர் பார்வை இருந்ததுன்னா அரசியல்ல சம்பாதிப்பாங்க, அரசியலுக்குள்ளேயே இருப்பாங்க. சுபர் பார்வை இல்லைன்னா பேச்சோட நின்று போயிரு இவங்களுடைய அரசியல். எதுலையும் போய் ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு பதவியும் கிடைக்காது சுபர் பார்வை இல்லாமல் இருந்தா. சுபர் பார்வை பார்த்துச்சுன்னா அருமையா இருக்குங்க. 11ல உச்சம் ரொம்ப ரொம்ப நல்லது, எந்த விதத்துலையும் தப்பில்லை. இவங்கெல்லாம் தான் வந்து இந்த கழுத்துல 2 சங்கிலி, கையில 2 3 4 மோதிரம், அருமையான ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் அணிஞ்சிக்கிறதுல ரொம்ப விருப்பம் இருக்கு. அப்படி அணிஞ்சிக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க 3ஆம் அதிபதி 11ல உச்சம். கண்டிப்பா இவங்க வந்து கழுத்துல 2 சங்கிலியாவது போட்டிருப்பாங்க, கடனை வாங்கியாவது போட்டிருப்பாங்க, கையில 2 3 மோதிரம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எப்பவுமே வெளியே போனா ஒரு நீட்டா லக்ஸரியான ட்ரெஸ் தான் பண்ணிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் 3ல சூரியன், இந்த 3ஆம் அதிபதி சூரியன் உச்சமாய் நிற்கும் போது தருங்க. சரி, 12ல சூரியன் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருது. 3ஆம் அதிபதி மறையும் போது சகோதரனால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும், சகோதரனால கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் உள்ளூர் விட்டு வெளியூர், அரசியல் விட்டு கொஞ்சம் விலகி வர்றது, இது எல்லாமே பண்ணுங்க. அரசியலுடைய தொடர்பே இல்லாம ஓட்டு போடுறதுக்கே போகாத ஆட்களுக்கெல்லாம் இந்த சூரியன் இந்த மாதிரி பலவீனமாகவும் இருக்கும். இது வந்து உறுதியா சொல்ல முடியாது. சுபர் பார்த்ததுன்னா அது அப்படியே மாறுங்க. எல்லாத்துக்குமே வந்து அந்த கிரகங்கள், சேரக்கூடிய கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்களை வச்சு பலன்கள் உறுதியாக மாறும். சரி, அடுத்த லக்கணத்துக்கு போகலாம். நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமா போகலாம். ஏன்னா லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு திசை நடக்கு, அந்த திசைக்கான பலன் எப்போ வரும்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் ஸ்பீடா போனோம்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கடக லக்கணத்துக்கு சூரியன் வந்து 2ஆம் அதிபதி. குடும்பம், வீடு, பணம், தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்கணத்துல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, எல்லா விதத்திலையும் நல்லதுதான். 2ஆம் வீட்டுல நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரசியல், அரசாங்க பணம் வரும், அரசியல்ல வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். அந்த அமைப்புகள் எல்லாம் 2ல சூரியன் நின்னா கண்டிப்பாக செய்யும். சரி, 3ல சூரியன் தப்பில்லை, ஒரு மீடியமா கொண்டுட்டு போகுங்க. சரிங்களா, ஒரு மீடியமா கொண்டுட்டு போகும். ஒரு குடும்பத்து மேல ஒரு அக்கறை, அன்பு, பாசங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. சுபர் கிரகங்கள் 2ல இல்லாம இருந்தால் மட்டும். சரிங்களா, எந்த கிரகங்களும் தொடர்பு இல்லை 2ஆம் வீட்டுக்கு. 2ஆம் அதிபதி 3ல மறைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமையே அப்படியே என்னவோ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானும் புள்ள பத்திருக்கேங்கிற மாதிரி தான் போவாங்களே, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. சரி, 4ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இங்க வந்து நீசமாகுது. சூரியன் 2ஆம் அதிபதி 4ல நீசம். இங்க ஒரு பாவர் தொடர்பாயிருச்சுன்னு வைங்களேன், பணம் காசு கையில நிக்கவே நிக்காது. எடுத்ததெல்லாம் ஒன்னா வாடகைக்கே கொடுத்து காசு தொலைப்பாங்க, இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒரு காசை போட்டு தொலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிலத்து மேல காசை போடுவாங்க, அதுவும் நல்ல நிலமாக வாங்க மாட்டாங்க, ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த சூரியன் வந்து 4ல நீசமானா. இப்போ சில இடங்கள்ல தான் ரியல் எஸ்டேட் தான் இப்போ 10,000 கொண்டுட்டு போனா வீட்டை காட்ட தரங்கிறாங்களே. 10,000 கொண்டுட்டு போய் கட்டுவாங்க, மாசம் டியூ கட்டுவாங்க, அதுக்கப்புறம் கட்ட முடியாது, காசும் போச்சுதான், அந்த இடமும் போச்சுதான். அந்த மாதிரி சூழல் எல்லாம் 2ஆம் அதிபதி சூரியன் 4ல நீசமாகி நிற்கும் போது கண்டிப்பா பண்ணுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இங்க நீச பங்கம் அடைஞ்சதுன்னா நல்லா இருக்கு, பெரிய யோகம். சுக்கிரன் கூட நின்றுச்சுன்னா வேற மாதிரி. சுக்கிரன் பரிவர்த்தனையாச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கு. சுக்கிரன் புதனோட பரிவர்த்தனையானாலும் நல்லா இருக்கு. சரிங்களா, தனிச்சு நின்னா மட்டும்தான் இடைஞ்சல். சரி, 5ஆம் வீட்டுல நிக்கலாம். 2ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல நிக்கிறதுனால எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. 6ஆம் வீட்டுல குடும்பஸ்தானாதிபதி நின்னா வீட்டுல எந்த நேரம் சண்டை, சச்சரவுகள், இடைஞ்சல்கள் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. 6ஆம் வீட்டுல ஆகாது. ஏன் 7ஆம் வீட்டுல நிக்கிறதுல எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. இங்க வந்து பகை வீடு தான், இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் 7ல நிக்கலாம், தப்பு இல்லை. 8ல மறையும் போதுங்க சூரியன் திசை வருது. இங்க வந்து ஒரு குரு பார்வை, எங்கிருந்து குரு பார்த்தாலும் சரி, சூரியன் திசை வருது, தந்தையை கெடுத்து அரசு வேலையை கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் சூரியன் திசை வந்ததுன்னா. அரசாங்க வேலைக்கு இவங்களுக்கு ஆசையும் இருக்காது, எண்ணமும் இருக்காது. இவங்க அப்பா அரசாங்க வேலையில் இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு விபத்துல இறப்பாங்க, உடனே அந்த அரசு வேலை பையனுக்கு வந்து சேரு, பையன் வேலையெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த அமைப்பெல்லாம் 8ல சூரியன் சுபர் பார்வையோட இருக்கும்போது வரும். இது எல்லா லக்கணத்துக்கும் தான், இந்த லக்கணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா லக்கணத்துக்கும் தான். அதுலயும் இந்த லக்கணத்துக்கு உறுதியாக கிடைக்கும். அதான் இங்க இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்க. 8ல சூரியன் வந்து குரு பார்வையில் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, ரயில்வேல இல்லை இந்த போஸ்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி சர்வீஸுகள்ல வேலை கிடைக்கும். சரி,
ஒன்பதுல காரகோ பாவனாஸ்தினாலும் குரு வீட்டுல நிக்கிறதுக்கு அப்படி ஒண்ணு பெரிய காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. 9ல நிக்கலாம், தப்பு இல்லை. 10ல உச்சமாயி நிக்குது சூரியன். தொழில் பண்ணி பெரிய லெவல்ல வருவாங்க. பெரிய அளவுகள்லாம் அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு, ஒரு 100 பேர்த்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை, இது எல்லாமே இங்க சூரியன் 10ல உச்சமாயி நிற்கும் போது தருங்க. ஏன்னா அங்க திக்பலமும் அடையுது, சூரியன் உச்சபலத்தையும் அடையுது. 2ஆம் அதிபதி போய் 10ல உச்சம், தொழில் பண்ணி பெரும் பொருளை பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ல 2ஆம் அதிபதி 11ல நிக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்குங்க. இது எந்த விதத்திலையும் குறையே கிடையாது, நல்லாவே இருக்கு. 2ஆம் அதிபதி 12ல, பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு பண்ணுவாங்க. சம்பாதிச்ச காசை செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக 12ல நிற்கக்கூடிய சூரியன் பண்ணுங்க. அங்க சனி சேர்ந்துச்சுன்னா அதை அப்படியே பாதுகாத்த வச்சுக்க சொல்லுமே ஒழிய செலவுகள் பண்றது குறைக்குங்க. அது குரு பார்த்துச்சுன்னா வேற மாதிரி மாறும். சரி, ஓகே. இப்போ கடக லக்கணத்துக்கு நம்ம எல்லாம் பார்த்து வந்தாச்சு. அடுத்தது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சூரியன். இப்பதான் நம்ம சிம்ம லக்கணத்துக்கே வந்திருக்கிறோம். இன்னும் 12, இன்னும் எத்தனை லக்கணம் இருக்குது, இன்னும் 9 கிரகங்கள் இருக்குது. எவ்வளவு நேரத்துல முடிப்புனே தெரியலையே. 7:30க்குள்ள முடிக்கிற மாதிரி ஸ்பீடா போறேன். சரி, சிம்ம லக்கணம்.